வெல்கம் டு மிதுஸ் கிச்சன். நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பீட்ரூட் பொரியல் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணியும் பாருங்கள். ஒரு சின்ன குக்கர் இருந்தாவே போதும், ஈஸியாக சிம்பிளாக ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து இந்த ரெசிபியை கவர் பண்ணி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதை இப்போ பார்க்கலாம். ஒரு குக்கரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அண்ட் சீரகம் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது 2 பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்ச பீட்ரூட், ஒரு 1/4 கிலோ பீட்ரூட் இருக்குது, அதுவும் அண்டு ஒரு பெரிய வெங்காயம் அண்ட் காரத்துக்கு வந்து ஒரே ஒரு வரமிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து பச்சை மிளகா வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை அண்ட் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் வந்து சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 3 to 4 விசில்ஸ் வச்சுட்டு நம்ம சவுண்ட் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அகைன் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுடைய டேஸ்டியான ரொம்பவும் தக்காளி சேர்த்தனால புளிப்பான பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிரும்.